அண்ணன் தான் நம்மளோட வெறியாட்டம் படத்தினுடைய ஒளிநாடாவை வெளியிட்டு ட்ரெய்லரையும் பார்க்க போகிறாரு. ஏன் அண்ணனை இந்த படத்தில் வந்து வெளிநாடாவை வெளியிடத்துக்கு அழைச்சோம் அப்படின்னா, எதுக்கு இந்த ஃபேஷன் ஷோ அசோசியேஷனுக்கும் அழைச்சோம் அப்படின்னா, அசோசியேஷன்றது உங்களுக்கே தெரியும், உழைப்பாளர்கள் உழைக்கிறவர்கள் இருப்பவர்கள் தான். அந்த மாதிரி உழைப்பால் உயர்ந்தவர் ஒரு மேதை, இவர் தான் இதுக்கு பொருத்தமானவர் என்று தான் தேர்ந்தெடுத்து தான் இவர் இங்கே அழைச்சார் வினோத் சார். அதற்கு 100% பொருத்தமானவர். அண்ணன் 2 விஷயம் தான் இவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஒன்று வந்து, இவர் கூட நீங்கள் பழகினா பணத்து மேலே உங்களுக்கு ஆசையே இருக்காது. எல்லா பணத்தையும் தூக்கி மற்றவங்க கொடுத்துட்டு வந்துடுவீங்க. எப்போதுமே ஒருத்தர் நீங்கள் பழகினா அவங்க குணம் ஒட்டிக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த குணம் வந்து தமிழ் செல்வன் சார்ட்ட வரும். அவரோட போயிட்டு ஒரு 10 நாள் பிரயாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்க காசு மற்றவங்க கொடுத்துருவீங்க. அந்த அளவு வந்து பணத்தின் மேல் பற்று இல்லாமல், ஆனால் எந்த பணத்தின் மேல் ஒருத்தருக்கு பற்று இல்லையோ அவர்கிட்ட தான் பணம் வந்து சேருது. அதற்கு ஒரு உதாரணம் தான் தமிழ் செல்வன் சார். இப்போது வந்து வெறியாட்டன் படத்தினுடைய விகேவி ப்ரொடக்ஷன் சார்பாக என்னுடைய தயாரிப்பில் இருந்த வெறியாட்டன் படத்தினுடைய ட்ரெய்லரும் மற்றும் ஒரு சாங் வெளியீடு. அது முடிஞ்சவொன்னா அண்ணா ஒளிநாட வெளியிடுவார். யார் யாரும் நான் கூப்பிடுறேன். அண்ணா உட்காரலாம். நன்றி. தமிழ் செல்வன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த ஒளிநாடாவை வந்து வெளியீடு செய்வதற்காக கில்டியினுடைய தலைவராக்கிய ஜாக்குவார் தங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு சுபாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளர் சக்திவேல் வெங்கடேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தமிழ்நாடு சார் கொடுக்கலாம். இந்த தமிழ்நாடு ஃபேஷன் அசோசியேஷன் சேர்த்த மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த பிரவீன் சார் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரணும். ஒளிநாடாவை தமிழ் செல்வன் சார் வெளியிட சக்திவேல் வெங்கடேசன் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். பார்ட்டிசிபேட் பண்ற மேல் கண்டென்ட்ல ஒரு ஆளும் ஃபீமேல் கண்டென்ட்ல ஒரு ஆளும் நம்மளுடைய அடுத்த படத்துல ஹீரோ ஹீரோயினா போட போறோம். அதுக்கு தான் இந்த தொடக்கத்துக்காக இதை இங்க பண்ணுது. ஏன்னா இந்த விழா வந்து ஃபேஷன் ஷோ விழாவில் வந்து பாடம் வெளியீட்டு விழாவோ ஒளிநாடா வெளியீட்டு விழாவோ இருக்காதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பதிவு பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த விழா இங்கே நடத்தப்படுகிறது.